நம்ம கிட்டத்தட்ட வேற்று கிரகம்னு சொல்லலாம். அந்த கிரகத்திலேருந்து ஒரு மின்கல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி விழுகுது. அந்த கல்ல ஒரு பாதி பனியிலே உறைஞ்சு போய் ரொம்ப வருஷமா கிடக்குது. இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ஒரு கல்லை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு கல்லை கண்டுபிடிச்சோன்னே இதில் வந்து சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இது மூலியமாக ரிசோர்ஸஸ் வந்து நிறைய எடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்திக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்பில் கிடைக்குது. ஸோ அதே டைம் இந்த பக்கம் சைமல்டேனியஸாக நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவரோட விவசாயத்தையும் பண்ணிக்கிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் வந்து வந்த உடனே அந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன பசங்களுக்குலாம் மூணுனா இப்படி தான் இருக்கும், ஸ்டார்னா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை பார்க்க வரலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளே ஹீரோயின் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட தோட்டம் ஃபுல்லாக சூரியகாந்தி பூவை வளர்த்து வச்சுருப்பாரு. அவரோட தோட்டம் ஃபுல்லாகவே வெட்டுக்கிளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிடுது ஃபுல்லாக. அவரோட தோட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயற்கையாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. இருந்தாலும் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வரதுனால அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மெட்ராஸ் அனுப்பி வைக்கிறாங்க. மெட்ராஸ் போய் நீ வந்து சம்பாரிச்சிட்டு வாடா, நம்ம கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா தான் போகலான்னு இருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோவே நானே போகிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து இவரே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவார். அங்கே போய் சென்னையில் இறங்கணும் அப்படிமோ சின்ன ஒரு சண்டை. அதுக்கப்புறம் யோகி பாபு டீம் கூட போய் சேர்றாரு. யோகி பாபு டீம்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இந்த பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது, கிஃப்ட் கொடுத்து, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி ஒன்று தான் தெரியாதனமா ஹீரோயினோட வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அது கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க போக வேண்டிய இடம் இல்லை, வேற ஒரு இடத்துக்கு வருவோம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிருது. ஏன்னா நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கு வேற யாரும் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் லவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதே டைம் இந்த பக்கம் சைமல்டேனியஸாக வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சோர்ஸை வச்சு அவனுக்கு தேவையான சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு இருப்பான். அது வந்து இன்னும் ஆழமாக தோண்ட முடியுமான்னு போகும்போது இந்த ஸ்பார்க் வந்து அவன் கையில் இருக்கும். இந்த ஸ்பார்க்கை வச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா வேகமாக தோண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியோட இன்னொரு பக்கமான மடகாஸ்கர் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுது இது மூலியமா. இதையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏலியன் கிரகத்துவாசிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்படி அந்த ஸ்பார்க்கை வச்சு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இந்த பூமியை ஃபுல்லாக அழிச்சிருவாங்க. அப்படி அழிச்சிட்டா நம்மளுடைய கிரகத்துக்கும் சரி மற்ற கிரகங்களுக்கும் சரி பூமிங்கிற ஒன்று இல்லாமல் போச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தோட சமநிலை வந்து போயிடும். அதனால இங்கேருந்து யாராவது ஒருத்தர் போய் தான் பூமியை காப்பாற்றணும். இப்போ யார் போகலான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அயலாண்டு இருந்துட்டு அந்த பக்கம் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா தேடி எடுத்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று எல்லாரும் பார்த்தீங்கன்னா அயலானை பார்க்க சரி நீயே போ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அயலானை பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பிவிட்றாங்க. அயலான் வந்து அந்த ஸ்பார்க் எடுக்கிறதுக்கு டேரெக்டாக வில்லனோட இடத்துக்கே போயிடுறாங்க. வில்லனோட இடத்துக்கு போனால் அந்த ஏலியன் அயலான் போய் ஸ்பார்க்காக எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியோன்னு ஏலியனை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுறாங்க. நம்ம வில்லனு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் மேலே அப்படியே கை வைப்பாரு. பட் ஆனால் ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக தான் இருக்கும். அப்படி கை வச்ச வில்லனால பார்த்தீங்கன்னா திருப்பி கையை எடுக்கவே முடியாது. அப்படின்னு இந்த கண்ணெல்லாம் உடச்சிட்டு ஏலியன் உள்ளே தப்பு செய்யுது. பட் ஆனால் அந்த ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து வச்சிடறாங்க, லாக் பண்ணி வச்சிடறாங்க ஒரு இடத்துல. வில்லன் குரூப் ஏலியனையும் ஒரு பக்கம் துரத்திட்டு வந்திருப்பாங்க. அதனால ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிபட்டிருக்கும். இப்போ ஏலியன் ஒரு எக்ஸிபிஷனில் இருக்குது. ஸோ எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. ஏலியனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ தான் சிவகார்த்திகேயன் அங்கே போகிறாரு. சிவகார்த்திகேயன் அங்கே வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு தீ விபத்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்படுதாங்க. அங்கே வந்து சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனை காப்பாற்றுறாரு. ஏலியனை போய் பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்தில் மாட்டிக்கும். இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸும் போனோட்டி நம்ம ஹீரோயினோட வண்டி மட்டும் தான் இருக்கும். ஹீரோயின் வண்டிலே பார்த்தீங்கன்னா ஏலியனை தூக்கி போட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து எனக்கு வந்து எல்லாமே சரியாயிரு, எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இரு தம்பி கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் வந்துருன்னு சொல்லும் போது அப்படியே ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்கார ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை திருப்புவார். வண்டி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜை தாண்டி கீழே வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நட்புங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே வளருது. ஃபர்ஸ்ட் ஏலியன் வந்து ஹீரோ கிட்ட நான் வந்து இந்த பூமியை சுற்றி பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பட் ஆனால் வில்லன் குரூப் வந்து இந்த ஸ்பார்க் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்பார்க்கை எடுத்துகிட்டு போனவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஏலியனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தரை வர வைக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏலியனும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இது வரைக்கும் ஏலியன் இருக்கிறது தெரியாது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லுவார். இப்போ ஏலியன் இருக்கிறது வந்து வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஏலியனை பிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ தான் அந்த கூட புதுசாக ஒருத்தரை கூட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஏலியனை தேடி போகிறதில்ல, ஏலியனை நம்மள தேடிடும், அதில் ஸ்பேஸ் ஷிப்பை மட்டும் வெளியே கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி ஒரு ட்ராப் பாட்டாக வைக்கிறாங்க. இந்த டைமில் கரெக்டாக நம்ம அயலான் ஏலியனுக்கும் அந்த ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது. அவர் வந்து என்னோட ஸ்பேஸ் ஷிப் வந்துருச்சு, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோக்கு டாங்களா போய் சொல்லிட்டு ஹீரோவே போய் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கு சொல்லிட்டு அந்த வந்து ஸ்பேஸ் ஷிப்பு கிட்ட போகும்போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராப் வச்சு அந்த ஏலியனை பிடிச்சிடுறாங்க. உள்ள நம்ம சிவகார்த்திகேயனை பார்த்தோன்னே உள்ளே புந்து
வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு போடுறாரு. அடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஏலியனை காப்பாற்றி விட்டாலும் நம்ம எஸ்கேவை பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ஒரு வில்லி பொம்பளை மாதிரி ஒன்று இருக்கும், நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிருது. அதே டைம் இந்த பக்கம் சைமல்டேனியஸாக அந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு கிளம்பி போகும்போது ஹீரோவோட நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா கடப்பாறை வச்சு அந்த பொண்ணு குத்தம். உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்துட்டு இருக்கும் கஷ்டப்பட்டு. அப்போ பின்னாடி இருந்த அந்த வில்லி ஒரே துப்பாக்கி ஒரே சுடுவா. அந்த ஏலியன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸாக பார்த்தீங்கன்னா மாறிடும். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏலியனை இவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஏலியனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சதே தெரியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அடிக்கும் போது சின்ன சின்ன அடி போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஏலியனும் நம்ம ஊரை விட்டு போயிருச்சு சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் இருக்காங்க. பட் ஆனால் இந்த பக்கம் ஏலியனை பிடிச்சது பார்த்தீங்கன்னா சித்திரவதை பண்ணுறாங்க. ஸ்பார்க் வந்து எங்கே இருக்குன்னா அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டேங்குது, இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தான் இருக்கும், நீ உள்ள போய் எடுத்தான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏலியனோட டிஎன்ஏ அந்த வந்து சக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இன்ஜெக்ஷனாக மாற்றி வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விடுறாங்க. இது மூலியமாக வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பவர் கிடைக்குது. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் தான் காப்பாற்றிருக்கோம். நம்மளே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் நிறைய விதமான பவர்ஸ் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரியலைஸ் பண்ணிட்டு என்ன வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நெருக்க பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போய் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து பிடிச்சிப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை காப்பாற்றுறாங்க. இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனை ஆயிருன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால இப்போ ஹீரோவும் அந்த ஏலியனும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பவர்ஸ் ஒர்க் ஆகும், இல்லைனா அவங்களோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ ஆனால் ஒரு பிரச்சனை, ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறந்துடும். அது வந்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறது பண்ணால் அதுக்கு வந்து ஸ்பார்க்னா என்னங்கிற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே மறந்துடும். இதை ஞாபகப்படுத்த வைக்கணும்னா இப்போ ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்லணும்னா, நான் வந்து என்னோட ஸ்பேஸ்ஷிப்குள்ளே போனால் எனக்கு வந்து இருக்கிறது எல்லாமே திருப்பி ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு வந்து இது திறந்த சக்தியும் திருப்பி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கும். அதனால இவங்களாம் பிளான் பண்ணி அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் கிட்ட போயிடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்பில் ஏலியன் உள்ளே போனோடனே அதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஞாபகம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். அதே டைம் இந்த பக்கம் அந்த ரவுடி பொம்பளை ஒன்று இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்துடும். அதுக்கும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா செமையாக சண்டை போயிட்டு பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ இருக்கும். ஸோ அந்த ரவுடி பொம்பளை என்ன பண்ணுறோம் அதே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா செமையாக சண்டை போக ஒரு கடத்தில் ஏலியனுக்கு வந்து பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். வளசு நான் வந்து ஸ்பார்க் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்க ஃபர்ஸ்ட் இவ்வளோ முடிப்போம் அப்புறமே நான் ஸ்பார்க்கை தொலைவோம்னு சொல்லி இந்த பக்கம் அந்த ரவுடி பொண்ணோட கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. இப்போ ஸ்பார்க்கை தேடி வில்லன் இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. வில்லன் வந்து அந்த ஒரு சோர்ஸை வச்சு பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா ஹோலாக போட்டுட்டு இருக்கான். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் இருக்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஹீரோக்கும் வில்லனுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை போகுது. ஏன்னா ஹீரோக்கு இருக்கிற சேம் பவர் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கு இருக்கும். பட் ஆனால் ஹீரோக்கு என்ன ஒரு பிரச்சனைனா ஹீரோவும் ஏலியனும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களால பார்த்தீங்கன்னா அந்த பவருக்கு ஈக்குவல் கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும் அந்த ஒரு பவர்ஸ்லாம் ஒர்க் ஆகும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள செம்மையாக சண்டை போகுது. ஒரு கட்டத்தில் ஏலியன் வந்து ஸ்பார்க்கை எடுத்துருது. ஸ்பார்க்கை எடுத்த உடனே அந்த ஒரு உருளாட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுது. ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுவும் போது வில்லனும் பார்த்தீங்கன்னா அதிலே விழுந்து செத்துறான். இப்போ அந்த ஒரு ஸ்பார்க்கையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ட்ரில் பண்ணதில்ல அதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூமியே காப்பாற்றின மாதிரி தான் இது. இப்போ பூமியை அவங்க காப்பாற்றிடுறாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏலியனும் அவங்களோட உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா போயிடுது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியும் முடிஞ்சது நண்பா. ஓகே நண்பா, இதே மாதிரி நல்ல ஸ்டோரி அடுத்த சந்திக்கிறேன். இந்த அயலான் படம் எப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐகானை வச்சுருங்க நண்பா.